சர்ச்சையில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பதிவாளருக்கு ரூபாய் 1,00,000 ஓய்வூதியம் வழங்க தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதிவாளர் தங்கவேலுக்கு ஓய்வூதியம் வழங்கும் துணைவேந்தர் உத்தரவுக்கு பேராசிரியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பணி நியமனம் செய்து மென்பொருட்கள் கொள்முதல் செய்தது, பல்கலைக்கழக நிதியில் ஊழல் செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்காக ஒரு விசாரணை குழுவையும் அமைத்தது. இதையடுத்து அந்த விசாரணை குழுவானது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டது. அந்த விசாரணையின் அடிப்படையில் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு மீது 8 குற்றச்சாட்டுகள் உறுதியாகியன. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தங்கவேலுவின் பணி ஓய்வு கடந்த பிப்ரவரி 29 இருந்த நிலையில் அவரது பணி ஓய்வை நிறுத்தி வைத்து அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு 2 முறை கடிதம் வழங்கியிருந்தது. ஆனால் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உரிய தேதியில் துணைவேந்தர் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்தார். இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமான உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் எழுதி பணியிடம் நீக்க செய்ய பரிந்துரைக்கப்பட்ட முன்னாள் பதிவாளருக்கு அனைத்து ஓய்வூதிய பலன்களும் வழங்கிட அவர் ஆணை பிறப்பித்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய சக பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆணையில் குற்றச்சாட்டிற்குள்ளான முன்னாள் பதிவாளருக்கு 1,00,000 ரூபாய் மாதம் 74,700 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கு அவர் ஆணை பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு குற்றச்சாட்டிற்குள்ளான நபருக்கு எந்தவித பண பலன்களும் வழங்கக்கூடாது என அவர்கள் தரப்பில் ஏற்கனவே அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் கூட அரசு தரப்பிலிருந்து எவ்வித அனுமதியும் பெறாமல் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு தன்னிச்சையாக இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக துணைவேந்தரின் இந்த செயலை கண்டித்து பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பேராசிரியர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசி, விவரங்களுக்கு நன்றி சுதன்.